Hi everyone, welcome to Guidelist Goat Bank Exam Tamil. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா IBPS PO ஓட prelims score card ரிலீஸ் ஆயிருச்சு. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். ஜென்ரல் EWS OBCக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48.50 அப்படின்னு சொல்லி கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா SCக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா SCக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48 அப்படின்னு சொல்லி கட் ஆஃப் வந்திருக்கு. STக்கு வந்து பார்த்தீங்கன்னா 41 அப்படின்னு சொல்லி கட் ஆஃப் வந்திருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா IBPS சைட்லேருந்து கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலருக்கு நார்மலைசேஷன் ஆனதுனால மார்க் குறைஞ்சிருக்கலாம், மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். உங்களுக்கு எப்படி ஸ்கோர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட அட்டெம்ப்ட் உங்களோட ஸ்கோர் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கிளியர் பண்ணாதவங்களாம் நம்ம அக்யூரஸியாக போட ட்ரை பண்ணணும். அக்யூரஸியாக போட்டால் கண்டிப்பாக வந்து ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது 2 ஷிஃப்ட் நடக்க போது, இவ்வளோ கட் ஆஃப் கம்மியாக வந்திருக்கும் போது நிறைய கேண்டிடேட்ஸ் எடுத்திருக்கான் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. இது மூலிமா என்ன அப்படின்னா வேகன்சிஸுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓப்போட எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் 2 ஷிஃப்ட் இருக்கிறதுனால அக்யூரஸியாக பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட அட்டெம்ப்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப் என்ன அப்படின்னா STக்கு வந்து பார்த்திங்கன்னா 41 +or -2 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 41 கட் ஆஃப் வந்திருக்கு. ரிமைனிங் கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னதில் சின்ன சின்ன வேரியேஷன் நடந்திருக்கு. SCக்கு வந்து பார்த்திங்கன்னா 47 நம்ம சொல்லியிருந்தோம், இங்கே 48 வந்திருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா OBC EWS என்ன சொல்ல ஜென்ரல் எல்லாருக்கும் ஒரே கட் ஆஃப் வரும்னு சொல்லியிருந்தோம். 52 +or -2 சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கைட்லியோட நம்ம அஃபிஷியல் பேஜ் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 52 +or-3 நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? 52 +or-2 அப்படின்னும் போது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, ஓரளவுக்கு சொன்ன மாதிரி வந்திருக்கு. நம்ம வந்து 45+ போட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஸ்டஃபான ஸ்லாட்லாம் 40+ போட்டவங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய விஷயங்கள் சேமாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களுமே உங்களை ப்ரிப்பரேஷன் பூஸ்டப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இந்த மாதிரி ப்ரெடிக்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம பூஸ்டப் பண்ணுறதுலாம் அப்பப்போ நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். எக்ஸாம்ஸ் எப்படி என்ன சொல்கிறது, ஒரு பேப்பர் எப்படி வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் நம்ம ஓப்பன் ஆகிட்டு கடைசி செக்ஷன் வரைக்கும் எப்படி அட்டன் பண்ணணும், டிஸ்கிரிப்டிவ் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு கிளியரான வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட்.